கடலூர் அருகே மலையடிக்குப்பம் கிராமத்திற்கு முந்திரி கன்றுகள் நடும் விழாவிற்கு வருகை தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், எதனால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்? நிச்சயமாக, அதாவது கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் கிராமத்திற்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி அப்பகுதி மக்களையும் அங்கு ஏற்கனவே 200 வருடங்களாக முந்திரி பயிர் செய்து சாகுபடி செய்து வந்த அந்த முந்திரி மரங்களையும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்பு என கூறி ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அகற்றினர். இதனால் கடுமையான போராட்டங்களும் அப்போது வெடித்தது. இதனைத் தொடர்ந்து முந்திரி விவசாய கன்றுகளை வேளாண் துறை அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதியிலேயே அழித்தால் எப்படி என கூறி கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினரும் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்தார்கள். அது வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கிறது. இதுவரை எந்தவித ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அங்கு விவசாய நிலத்தை அழிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மாவட்ட நிர்வாகத்திற்கு. இந்த சூழ்நிலையில் பல ஏக்கரில் பயிரிடக்கூடிய முந்திரி மரங்களை அழித்ததாக குற்றம் சாட்டி தற்போது இன்று கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் முந்திரி கன்றுகள் நடும் விழா என்பது இன்று காலை நடைபெற்றது. இதற்காக தமிழ்நாடுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் இன்று மலையடிக்குப்பம் கிராமத்திற்கு வருகை தந்தார். அங்கு 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். தடையை மீறி அவர்கள் உள்ளே நுழைய முன்ற போது போலீசாருக்கும் காவல்துறைக்கும் ஒரு தள்ளுமுள்ளு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை என்பது மாவட்ட நிர்வாகம் கடலூர் ஆர்டிஓ அபிநயா தலைமையில் பேச்சுவார்த்தை என்பது ஒரு முகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த மலையடிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது ஏற்கனவே அழிக்கப்பட்ட இந்த விவசாய முந்திரி காட்டுகளில் புகுந்து அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாகவும் தற்போது கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.